Senior Secondary Business Studies, Business and Environmental Protection, lesson number 3. The health of plants and animals depend on the quality of environment in which they live. Rapid industrialization, evolvement of fast food centers and increasing traffic have caused much damage to the environment. Forest and wildlife, increasing traffic have caused much damage to environment. Forest and wildlife are declining very fast because of the construction of large number of factories and apartments for their employees. Therefore, air, noise and voice pollution, water pollution increased. Governments have framed laws to protect pollution. Pollution control boards have been set up by the central and state government. Cause of environment pollution arise due to the following causes. Okay. ஸோ இங்கே ஃபஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மிருகங்கள் அப்புறம் செடி கொடிகள் இவங்களோட ஹெல்த்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் என்வாயர்மெண்ட்டு, இந்த சுற்றுப்புற சூழ்நிலையோட ரொம்ப பாதிப்பு அடைஞ்சனால அவங்களும் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. அவங்க எஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எதனாலனாக்கா, நான் எல்லா இடத்துலையும் இண்டஸ்ட்ரீஸ் வளர ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி நம்ம நாட்டில். அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ் அதிகமாகிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. டிராஃபிக் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதனால் பார்த்திங்கனாக்கா என்வாயர்மெண்ட் டேமேஜ் ஆகிடுச்சு. நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. காடுகள் அப்புறம் வைல்ட் லைஃப், காடில் இருக்க விலங்குகள் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு, அதாவது அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு இந்த பொல்யூஷன்னால். இதில் பார்த்திங்கனாக்கா இதில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு பண்ணுறாங்க. காடை அழித்து கன்ஸ்ட்ரக்ஷனு, வீடு கட்டுறாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க. ஸோ இதெல்லாமே நடக்கிறதுனால அங்கே இருக்க மிருகங்களுக்கும் செடி கொடிகளுக்கும் பாதிப்பு ரொம்ப அதிகமாகுது. அவங்க அழிஞ்சிட்ருக்கு. அதனால் இந்த ஏர் பொல்யூஷன்னாலேயும் நாய்ஸ் பொல்யூஷன்னாலேயும் வாட்டர் பொல்யூஷன்னாலேயும் ரொம்ப அதிகமாக இருக்கனால இதெல்லாமே ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. இந்த செடி கொடிகளும் சரி மிருகங்களும் சரி ரொம்ப சீக்கிரமாகவே அழிஞ்சிட்டு வருது. இதனால் கவர்மெண்ட் ஒரு சில இதை பாதுகாக்கிறதுக்காக, இந்த என்வாயர்மெண்ட்டை சூழலை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சில ரூல்ஸை ப்ரிவென்ஷன் லாஸ் சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அது பார்த்துக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னென்ன வகைகள் எல்லாமே இந்த சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஏர் பொல்யூஷன். Air pollution is the result of a combination of factors which decreases the air quality. Carbon monoxide emitted by automobiles mainly contributes to air pollution. ஸோ பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் மெயினாக இந்த கார்பன் மோனாக்சைடு, அதாவது நம்ம வண்டிகள்லேருந்து வர கார்பன்னாலையும் இந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர ஸ்மோக்னாலையும் பெரிய லெவலில் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் பொல்யூஷன். Chemical waste from factories is polluting the water bodies of every country. Throwing the plastic bags filled with flowers and other materials, plastic bottles etc. pollute our rivers, stream and lakes. ஸோ பார்த்திங்கனாக்கா இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அதோட கழிவுகள் எல்லாம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், நம்ம கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், மொபைல் லேப்டாப் எந்த இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அவங்களோட வேஸ்ட் வாட்டர் லேக்லேயும் தான் அனுப்பிச்சி விட்றாங்க. லேக்லேயும் ரிவர்ஸ்லேயும் அவங்க கலந்து விட்றாங்க. அதனால் பார்த்திங்கனாக்கா வாட்டரில் வாழக்கூடிய உயிரினங்களும் அதை குடிக்கிற நாமளும் எல்லா உயிரினங்களும் பார்த்திங்கனாக்கா பாதிக்கப்படுது. இது இப்போ இது எல்லாத்தையும் பொல்யூட் பண்ணுது. அது இல்லாமல் மக்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிளாஸ்டிக் பேக்ஸில் பூ கட்டி அப்படியே லேக்லேயும் ரிவர்லேயும் அப்படியே தூக்கி போடுறது, இந்த கோயில் குளத்தில் எல்லாத்தையும். அதுவும் பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் அடைச்சிக்குது, வாட்டர் பொல்யூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட் பொல்யூஷன்.
Excessive usage of pesticides in agriculture has damaged our divine land. People go for shopping every day and have the habit of buying in plastic bags. People throw their plastic bags here and there, causing pollution of soils. So land pollution பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் யூசேஜ் இப்போ அக்ரிகல்ச்சரில் அதாவது நம்ம விவசாயத்தில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதிகமாக ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்டிலைசர்ஸ்னாக்கா அந்த பூச்சி அழிக்கிறதுக்காக இவங்க அதிகமாக ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்கனாக்கா நம்ம நிலத்தோட தன்மையை, அதோடய சக்தியை, மினரல்ஸ் எல்லாமே செத்து போகுது. ஸோ அது ஒரு லேண்டு பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ மக்கள் ரொம்ப ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாப்பிங் ஹேபிட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் எங்கே போடுறாங்க? அவங்க நிலத்துல தான் போடுறாங்க. அந்த நிலத்துல அது வந்து பொல்யூஷன் ஆகுது. பிளாஸ்டிக் பேப்பர் வந்து மக்களுக்கே பல கோடி வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் லேண்ட் பொல்யூஷன். அண்ட் ஃபைனலி இஸ் நாய்ஸ் பொல்யூஷன். Running of factories is a source of noise pollution. Automobiles also cause noise pollution. Noise pollution may cause mental disorder, loss of hearing, malfunctioning of heart. ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஃபேக்ட்ரிஸ், சிட்டிஸ்லாம் பார்த்திங்கனாக்கா ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் அங்கே இருக்கும். அதில் ஓவராக நாய்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆட்டோமொபைல்ஸ், நம்ம இன்றைக்கி ரோட்டில் நிம்மதியாகவே போக முடியாது. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு, அவ்வளோ ஹார்னு, அவ்வளோ சத்தம், வண்டி சத்தம் இதெல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இப்போ நாய்ஸ் பொல்யூஷன்லாம் பார்த்திங்கனாக்கா மென்டல் டிஸார்டர் ஆகிடும். மென்டல் டிஸார்டர்னாக்கா மென்டலி நம்மலாம் டிஸ்டர்ப் ஆகிடுவோம். அதனால் பார்த்திங்கனாக்கா பல வியாதிகள் வருது. ஹைப்பர் டென்ஷனு, ஹார்ட் அட்டாக்கு, சில பேர்த்துக்கு வந்து கேட்குற திறனே குறைஞ்சி போயிடுது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா நம்ம ரோபோ 2ங்கிற ஒரு படம் எடுத்தாங்க. அதில் வந்து பச்சிராஜனுங்கிற ஒரு கேரக்டர் வரும். அது அந்த ஸ்பேரோஸ் எல்லாமே எப்படி இறக்குது அப்படின்னு சொல்லி இந்த பொல்யூஷனால், இந்த ஃப்ரீக்வன்சினால் எப்படி இறக்குது அப்படின்னு காட்டுறாங்க. அது அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும்னால கிடையாது, இந்த மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன்னாலையும் பார்த்திங்கனாக்கா இந்த சிட்டுக்குருவிகள் எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்குறதே ரொம்ப இதாகிடுச்சு, ரேர் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாமே போயிடுச்சு, இங்கேருந்து அழிஞ்சிட்டு வருது. ஸோ தீஸ் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் லேண்ட் பொல்யூஷன் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன். ஓகே, next topic, need for pollution control. Need for pollution control. Pollution control is required because of the following reason. Pollution control, எதுக்காக pollution control தேவை அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க. To reduce the safety hazard and to ensure safety of life. ஸோ நம்மளோட சேஃப்டிக்காகவும் நம்மளோட வாழ்க்கையோட பாதுகாப்புக்காகவும் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறாங்க. To reduce the risk of liability to pay compensation to people. இப்போ ஏதாவது இந்த நாய்ஸ் பொல்யூஷன் மூலமாகவே ஏதோ ஒரு பொல்யூஷன் மூலமாக எஃபெக்ட் ஆகிட்டோம்னாக்கா, மக்கள் எஃபெக்ட் ஆகிட்டோம்னாக்கா அவங்களுக்கு காம்பன்சேஷன், அவங்க கேஸ் போட்டாங்கனாக்கா காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக, அந்த ரிஸ்க் கம்மி பண்ணுறதுக்காக இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் வேணுங்கிறாங்க. டு ப்ரொடெக்ட் பப்ளிக் ஹெல்த், மக்களோட ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் வேணுங்கிறாங்க. டு ரெடியூஸ் ஹெல்த் ஹசார்ட் லைக் வாட்டர் பொல்யூஷன் which will affect fishes and other water plants, human health hazard such as breathing difficulty, irritation in the eyes, etc. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பொல்யூஷனில் பார்த்தோம். இந்த வாட்டர் பொல்யூஷனில் தண்ணியில் இருக்கிற உயிரினங்களும் சரி, அதே மாதிரி இந்த மக்களுக்கும் பார்த்திங்கனாக்கா ப்ரீத்திங் எஃபெக்ட், ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருது, அப்புறம் கண்ணெல்லாம் இரிட்டேட் ஆகுது. இதெல்லாமே குறைக்கிறதுக்காக இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் வேணுங்கிறாங்க. டு சேவ் காஸ்ட் ஆஃப் க்ளீனிங் த லேண்ட் அண்ட் மிஷின்ஸ். ஸோ நம்ம நிலத்தையும் இந்த மிஷின்ஸையும் க்ளீன் பண்ணுற காஸ்ட்டு கம்மி பண்ணுறதுக்காக இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் வேணும்னு சொல்கிறாங்க. இதுதான் நீட் ஃபார் பொல்யூஷன் கண்ட்ரோல். Business ethics. Business ethics means the business practices which are desirable from the point of view of the society, either the moral principles which should be followed by business. Business ethics are concerned with determining what is right and what is wrong while doing the business. By ethics, we mean the business practices which are desirable from the point of view of the society. Okay, ethics na என்னன்னாக்கா சில
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, நான் பொய்யே சொல்ல மாட்டேன், அதாவது நான் உண்மை மட்டும்தான் பேசுவேன், நான் நேர் வழி தான் நடப்பேன், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எத்திக்ஸ். சரிங்களா? அதே மாதிரி பிஸ்னஸ்க்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்குது. என்ன அந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எத்திக்ஸு அது வந்து சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த எத்திக்ஸ் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸு அது மாரல் பிரின்சிபல்னாக்கா நம்ம சின்ன வயசுலேருந்து மாரல் ஸ்டோரிஸ்லாம் கேட்டு வளர்ந்துருக்கோம். ஒவ்வொரு படத்துலையும் பார்த்திங்கனாக்கா மாரல்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாரல் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் பிஸ்னஸ்ஸு. இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸு எது மேலே ஒரு அக்கறை இருக்குன்னாக்கா, எது கரெக்டாக செய்யணும், எது தப்பாக செய்யணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அவர் தொழிலில், அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ் எத்திக்ஸு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ்னாக்கா அந்த பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் வந்து சொசைட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் யோசிக்கணும். அந்த பிஸ்னஸ்மேன் ஒரு பொருளை செய்ய ஆரம்பித்தா அப்படின்னாக்கா அந்த பொருள் பேக்கிங்லேருந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து எதாக இருந்தாலும் மக்களுக்கோ இல்லை சொசைட்டிக்கோ பாதிப்பு வராத மாதிரி பார்த்துக்கணும், மக்களுக்கோ சொசைட்டிக்கோ பலன் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதுதான் பிஸ்னஸ். அதுக்குண்டான எல்லா நேர்வழிகளும் அந்த பிஸ்னஸ்மேன் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில். A few example of business ethic practice are, ஒரு சில எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் எத்திக்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, டு சார்ஜ் ஃபேர் ப்ரைஸஸ் ஃப்ரம் கஸ்டமர். இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணிட்டீங்கனாக்கா அது உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வச்சு விற்கக்கூடாது. அதுக்கு நியாயமான காஸ்ட் என்னமோ அது விற்கணும். அதுதான் பிஸ்னஸ் எத்திக்ஸு. சார்ஜ் ஃபேர் ப்ரைஸ். அப்புறம் யூஸ் ஃபேர் வெயிட் ஃபார் கமாடிட்டிஸ். இப்போ நீங்கள் என்ன விலை கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உங்கள் பொருளோட வெயிட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டு பே டேக்ஸ் டு கவர்மெண்ட் கரெக்ட்லி அண்ட் ப்ராம்ப்ட்லி. நீங்கள் சம்பாதிக்கிற வருமானத்துலேருந்து கரெக்டாக உங்கள் ஸ்லாபுக்கு என்ன கவர்மெண்ட் சொல்கிறாங்களோ அதுக்கு உண்டான ப்ராஃபிட்டு அந்த டேக்ஸை நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு என்ஷூர் சப்ளை ஆஃப் சேஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார் பப்ளிக். நீங்கள் தயாரிக்க எந்த பொருளாக இருந்தாலும் அது பப்ளிக்கு சேஃபாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு கிவ் த ஃபேர் ட்ரீட்மெண்ட் டு த ஒர்க்கர்ஸ். உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸுங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு கரெக்டான டீசெண்டான அவங்கள ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நாட் டு இன்டல்ஜ் இன் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ், ஸ்மால் ப்ராக்டிசஸ், பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் ஹோர்டிங். ஸோ நீங்கள் உங்கள் பொருளை விற்கிறதுக்காக பொய்யான ஒரு தகவல் பரப்புறதோ இல்லை மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லை பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறதோ இல்லை விலை அதிகமாக ஏற்றி பண்ணுறதோ இல்லை அதில் ஏதாவது கலப்படம் பண்ணுறதோ இதெல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே தான் சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் ப்ராக்டிசஸ். எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ்க்கு ஒரு சில எலிமெண்ட்ஸ் இருக்குது. எலிமெண்ட்ஸ்னாக்கா அதை செய்யக்கூடிய விஷயங்கள், அது என்னன்னு பார்க்கலாம். The elements of business ethics are follows. Business ethics create self-imposed discipline on the part of the business firm. ஸோ ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா அது உங்களுக்கு ஒரு செல்ஃப் இம்போஸ்ட் டிசிப்ளினை உங்களுக்கு வந்து இம்போஸ் பண்ணுது. அதாவது இம்போஸ் பண்ணாக்கா அது வந்து செய்ய வைக்கிது, அதே உங்களுக்கு பழக்கமாகுது, உங்களை பார்த்து உங்கள் ஸ்டாஃப்ஸும் அது மாதிரி பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு கம்பெனி சொல்வேன். அது எதுனாக்கா ஃபஸ்ட்டு கம்பெனி டாட்டா. அந்த இன்றைக்கி ரத்தன் டாட்டா அவர் மறைஞ்சிட்டார், அவர் இல்லை. பட் அவரோட எத்திக்ஸு தான் எல்லோரும் இன்றைக்கி அவர்னாவே டாட்டா ப்ராடக்ட்ஸ் ஒருத்தவங்க நம்பி வாங்கினாக்கா பிகாஸ் அவரோட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டினாலையும் சரி அவருக்குண்டான ஒரு எத்திக்ஸ்னாலையும் சரி அவர் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கார் மக்கள் மத்தியில். பிஸ்னஸ் எத்திக்ஸ் மேக் அ பிஸ்னஸ் ஹானஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள். ஒரு பிஸ்னஸ் எத்திக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிஸ்னஸில் உங்கள் பிஸ்னஸும் சரி ரொம்ப உண்மையாக இருக்கும், பொறுப்பாக இருக்கும். The business ethics aims at fair and reasonable treatment to customers, employees and suppliers. ஸோ ஒரு பிஸ்னஸ் பர்சன் எப்படி இருக்குன்னாக்கா அவங்களோட கஸ்டமரையும் சரி எம்ப்ளாயீஸும் சரி சப்ளையர்ஸும் சரி எல்லாத்தையும் வந்து சரிசமமாக நடத்தணும், ஒரே மாதிரி நடத்தணும். பிஸ்னஸ் எத்திக்ஸ் co-exist with law which will help in the perfection of the conduct of life. ஸோ இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து ஒரு நீங்கள் ஃபாலோ பண்ண உங்கள் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு துணையாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். பிஸ்னஸ் எத்திக்ஸ் கவர்ஸ் ஆல் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் விச் ஆர் டிசைரபிள் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த சொசைட்டி.
ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சொசைட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லா வகையிலேருந்தும் கரெக்டாக இருக்கணும், டிசைரபுளாக அவங்களோட தேவையை தீர்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மீனிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ்.